தோழமைகளுக்கு வணக்கம். நான் மீரா தாட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான சைட் டிஷ் தேவைப்படாத சப்பாத்தி ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சுக்கோங்க. அது கூட பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை மல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை வச்சிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடானதும் சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் வேக விடுங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. கலந்து வச்சிருக்கிற முட்டை கலவையிலிருந்து கொஞ்சம் எடுத்து சப்பாத்தி மேல இந்த மாதிரி பரப்பி விடுங்க. முட்டை லேசா வெந்ததும் திருப்பி போடுங்க. இப்படி அழுத்தி விட்டு முட்டையை நல்லா வேக விடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து பரிமாறுங்க. இந்த சப்பாத்தி சிக்கன் கிரேவி கூட சாப்பிட சூப்பரா இருக்கும். சைடிஷ் எதுவும் இல்லாமலையும் சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மீந்து போன சப்பாத்தி இருந்தா கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். என்ன தோழமைகளே, முட்டை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல இன்னும் பல ரெசிபிகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மீரா தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.